நண்பர்கள். ஜோசப் மற்றும் மகேஷ் வாழ்வில் நடந்த சம்பவங்கள். What is nationalism? Nationalism is the feeling of reaction. अभी चाहता है कि अभी ஃபேமிலியாக ட்ரிப்புக்கெல்லாம் போயிருந்தோம்டா, ஜாலியாக இருந்துச்சுடா. நல்லா தண்ணியிலலாம் ஆடணும், ரோட்டில் போகணும், நல்லா சாப்பிட்டோம்டா. நான் ரெகுலராக சர்ச்சுக்கு போவோம்டா. சர்ச்சுக்கு போய்ட்டு வந்துட்டு எங்கள் மம்மி சூப்பராக பிரியாணி செய்வாங்கடா. சாப்பிட்டு திருப்பி கொஞ்ச நேரம் ஆட்டு சண்டே ஸ்கூலுக்கு போவோம்டா. சண்டே ஸ்கூலுக்கு வந்து ஆக்ஷன் சாங்ஸு, கேம்ஸு, ஸ்டோரின்னு எல்லாம் கற்றுக் கொடுத்துவாங்க. நேற்று எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து சொன்னாங்க, யார் ப்ரேயர் பண்ணாலும் ஜீசஸ் கேட்குவாங்க. நானே பண்ணிருக்கிறேன், நீ ஏன் பண்ணுற? உன் ப்ரேயரை கூட ஜீசஸ் கேட்குவாரா? ஆமாம், அவனுக்கு பெருசாகிட்டாங்கன்னா அவனோட ஆசை டாக்டர் ஆகணும்டா. நானும் டாக்டர் ஆகணும்தான்டா ஆசை. ஆமாம், நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுறேன், நீ எனக்கு ப்ரேயர் பண்ணுறியா? ஜோசப் மற்றும் மகேஷ் இருவரும் பள்ளி பருவத்தில் எடுத்துக்கொண்ட தீர்மானம். தொடர்ந்து ஜோசப் மகேஷ்காக ஜெபம் பண்ணினான். இவர்களுடைய ஜெபம் கேட்கப்பட்டதா? எஸ். ஜோசப், மகேஷ் இவர்களுடைய ஆசையின்படியே 2 பேரும் டாக்டர்கள் ஆனார்கள். தொடர்ந்து இவர்களுடைய வாழ்க்கையில் நடக்க இருப்பதை பார்ப்போம். உங்க பேர் சொல்லுங்க. ரமேஷ். வயசு என்னங்க? என்ன உங்களுக்கு ப்ராப்ளம்? என்ன? ஹெடேக். ஓகே. அம்மா உங்க பேர் என்னம்மா? சித்தம்மா. சித்தம்மா. உங்க வயசு எவ்வளோங்கம்மா? 70. ಏನಾಯ್ತಮ್ಮ? ಏನು ತೊಂದರೆ ಇದೆ?
ಕಣ್ಣುವಾ? ಅಮ್ಮ ನಿಮ್ಮ ಹೆಸರು ಹೇಳಿರಿ. ಅಮ್ಮ ನಮಸ್ತೆ, ಹೇಳಿ. ನಮಸ್ತೆ. ಹಾಂ, ಗಿರಿಯಮ್ಮ. ಗಿರಿಯಮ್ಮ. ಏನಮ್ಮ ಆಯ್ತು? ಕಣ್ಣು ಕಾಣಿಸವಲ್ಲವು, ಕೆಮ್ಮಲು ಜಾಸ್ತಿ. ಹೌದ್ರಾ? ವಯಸ್ಸು ಎಷ್ಟಿರ್ಬೋದಮ್ಮ? ವಯಸ್ಸು 19 ವರ್ಷ. 9. ನಮಸ್ತೆ, ಏನು ಹೆಸರು? ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಶಿವಕುಮಾರ್. ವಯಸ್ಸು ಎಷ್ಟು ಸರ್? 56. ಏನು ತೊಂದರೆ ಇದೆ ಸರ್? ಹೊಟ್ಟೆ ನೋವು ಜಾಸ್ತಿ ಇದೆ. ಹೌದಾ? ಸಿಸ್ಟರ್, ಪೇಷಂಟ್ ಅಂಪುಂಗ. ಓಕೆ ಸರ್. ಶಿವಕುಮಾರ್ ಬನ್ನಿ ಸರ್, ಡಾಕ್ಟರ್ ಕರೀತಾರೆ. ಬನ್ನಿ, ನಿಧಾನವಾಗಿ ಕರೀ. ಹಾ, ನಮಸ್ಕಾರ. ಬನ್ನಿ. ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಹಾ, ಬನ್ನಿ ಕೂತ್ಕೊಳ್ಳಿ. ಅದು ಏನು ಸರ್, ಏನು ಪ್ರಾಬ್ಲಮ್ಮು? ಸರ್ ಹೊಟ್ಟೆ ನೋವು ಮತ್ತೆ ಹೆಂಗೆ ಹೇಳಿ. ಓಕೆ, ಒಂದು ನಿಮಿಷ. ಸ್ವಲ್ಪ ಬ್ರೀತ್ ಇದು ಮಾಡಿನ. ಹಾಂ, ಸಾಕು. ಮೇಲ್ಗಡೆ ನೋಡಿ. ನಾಲ್ಕು ಆಚೆ ಹಿಡಿದಿನ. ಸಿಸ್ಟರ್, ಸರ್, BP ಚೆಕ್ ಮಾಡಿ. ಅಣ್ಣ, ನಿಮ್ಮ ಹೆಸರು? ಶಿವಕುಮಾರ್. ಓಕೆ. ತುಂಬಾ ಏನೋ ಹೊಡಿತೀರಣ್ಣ? ಅದೆಲ್ಲ ಬಿಡ್ಬೇಕು. ಏನು ತೊಂದರೆ ಇಲ್ಲ, ನಾನು ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಬರ್ಕೊಡ್ತೀನಿ. ಆ ಟ್ಯಾಬ್ಲೆಟು ಕಂಟಿನ್ಯೂ ಆಗಿ ತಗೊಳ್ಳಿ. ಮತ್ತೆ ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ಬರ್ಕೊಡ್ತೀನಿ. ಆ ಬ್ಲಡ್ ಟೆಸ್ಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಮತ್ತೆ ನನ್ನ ಹತ್ರ ಬರಬೇಕು. ಸಿಸ್ಟರ್, BP ಎಷ್ಟಿದೆ? ಸರ್ BP 9 ಇದೆ ಸರ್. BP 200/9 ಇದೆ ಸರ್. 200. ಓಕೆ, BP ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ಕೂಡ ನಾನು ಬರ್ಕೊಡ್ತೀನಿ. ಓಕೆ. ಹೆಸರು? ಶಿವಕುಮಾರ್. சிஸ்டர் சார் உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுங்க. இன்ஜெக்ஷன் கொடுத்துட்டு ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ எப்படி ಫಾಲೋ பண்ணா உங்களுக்கு சொல்லி கொடுங்க. ಸರ್, ಚೆನ್ನಾಗಿ ಊಟ ಮಾಡಿ. ಊಟ ಮಾಡಬೇಕು, ಟ್ಯಾಬ್ಲೆಟ್ ತಗೋಬೇಕು, ಚೆನ್ನಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡಬೇಕು. ಓಕೆನಾ? ಡ್ರಿಂಕಿಂಗ್ ಮಾತ್ರ ಕಂಪಲ್ಸರಿ ಬಿಡಬೇಕು. ಸರಿನಾ ಸರ್? ಓಕೆ ಸರ್. ஓகே டாக்டர் டாக்டர் ஒரு எமர்ஜென்சி ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்காங்க. சீக்கிரம் வர சொல்லுங்க. வாங்க நிதானம். அம்மா நிதானம் அம்மா ஐயோ சீக்கிரம் வாங்க உள்ள உட்காருங்க. அம்மா என்னாச்சு சார்? வண்டியில கீழே விட்டாங்க. பார்த்து ஓட்டக்கூடாதாப்பா? காது எப்படி அடிபட்டுக்குது? காது அப்புறம் இந்த கை வாக்கி ஓகே ஓகே. நர்ஸ், பிளட் எல்லாம் கிளீன் பண்ணுங்க. அம்மா அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. போடணும். இது டாப்லெட்டை பாருங்க, கரெக்டாக இது டாக்டர் கொடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு வீக் ஆயிட்டு வரைக்கும் நீங்க வரணும். சரிங்களா? தேங்க்யூ சார். ஓகே. எஸ் டாக்டர். பேஷண்ட் எல்லாம் யாரும் இல்லைல்ல? ஓவர் டாக்டர் எல்லாமே ஆயிடுச்சு. ஓகே. 6:30 மணி ஆயிடுச்சு. ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே. நாளைக்கு நீங்கள் வரும்போது ஃபார்மசிலேருந்து மெடிசின் வண்டி எடுத்து வந்துடுறீங்களா? ஓகே டாக்டர். ஓகே. தேங்க்யூ. குட் நைட் டாக்டர். குட் நைட்.
ஓ, அமெரிக்காவிலேருந்து ஜோசப் கால் பண்ணுங்க. ஹாய் மகேஷ், எப்படி இருக்க? நம்ம பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிற ஜோசப்? With the God bless, I'm fine மகேஷ். இன்னும் டியூட்டிக்கு போகலையா ஜோசப்? மகேஷ், இங்க இப்பதான் 8 o'clock, ஆஃப்டர் 9 தான் எனக்கு பேஷண்ட்டுங்க எல்லாம் வருவாங்க. அவ்வளவு சீக்கிரம் உன்கிட்ட பேசலான்னு நான் கால் பண்ணேன். ஓகே ஓகே. மகேஷ், இந்த டின்னர் ஆச்சா? இப்பதான் சாப்பிடலான்னு வந்தேன், நீ கால் பண்ணிட்ட. ஓகே ஓகே. மகேஷ், நம்மளுடைய டாக்டர் நம்ம எங்க இருக்கிறோன்னு முக்கியம் இல்ல, நம்ம டாக்டர் டியூட்டியை நம்ம ரொம்ப நல்லா செய்யணும். ஆமா ஆமா ஜோசப். உனக்கு ஞாபகம் இருக்குதா, நம்ம சின்ன வயசா இருக்கும் போது நம்ம 2 பேரும் டாக்டர் ஆனோன்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணோம். அதுல வந்து நான் உனக்காக ப்ரேயர் பண்ணேன். ஏசப்பா என்னோட ப்ரேயர் கேட்டு நீ டாக்டர் ஆயிட்ட. ஆனா நீ எனக்காக ப்ரேயர் பண்ணேன்னு தெரியல எனக்கு. ஓகே ஓகே, தேங்க்யூ ஜோசப். ஓகே 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 மகேஷ், இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ பேஷண்ட்டுங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு நாள் வந்து நான் ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்றேன். ஓகே, பை பை, டேக் கேர், குட் நைட். பை ஜோசப், டேக் கேர், பை. நெஞ்சு வலிக்குது. அப்பா அப்பா நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது. அப்பா நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது. அப்பா அப்பா நெஞ்சு வலிக்குது. நெஞ்சு வலிக்குது மகா. நெஞ்சு வலிக்குதுப்பா. ரொம்ப வலிக்குது. அப்பா 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 என்னால் முடியலப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. அப்பா நெஞ்சு வலிக்குதுப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. என்னால் முடியலப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. ஆமா அப்பா அப்பா நெஞ்சு வலிக்குதுப்பா. ரொம்ப வலிக்குதுப்பா. கொஞ்ச நேரம் இருங்கம்மா, நான் போயிட்டு வரேம்மா.
சரி சரி அழுவாத, நான் மருந்து தரேன், அது கொடு, சரியாயிடும். சரியா? டாக்டர். இந்த கண்ணாடி வேறு எங்காச்சுன்னு தெரியல, கண்ணு சரியா தெரியாது நமக்கு. யாரோ அடிச்ச மாதிரி ரொம்ப கம்மியாக கட்டலாம். கரெக்டான மருந்து கொடுத்தானா? ஐயோ ஐயோ, தப்பான ஒரு மருந்து குத்துட்டேனே, நெஞ்சு வலி கொடுக்குற மருந்து வேற மருந்து குத்துட்டேனே. ஐயோ, அந்த அம்மாக்கு என்ன ஆகுதுன்னு தெரியாது. ஐயோ, இப்போ நான் அந்த பையன் எங்க போய் பார்க்குறது? நான் பண்றது இந்த ஊருக்கு நல்லது பண்றதுக்காகத்தான் நான் டாக்டரா வந்தேன்.
என்னால ஒரு உயிர் போயிட போகுது. ஐயோ, நான் கண்ட கண்ணு ஊர் ஜனங்க வந்து என்ன சாவச்சிருவாங்க. என்ன பண்ணோம்? ஐயோ, இந்த அம்மாக்கு என்னவோ ஆக போகுது. என்ன பண்றது? எங்க போய் தேட்டா? எனக்கு பயமாக்குது. என்ன சாவச்சிடுறாங்க ஊர் ஜனங்க வந்து. எனக்கு பயமாகுது. உடனே மகேஷுக்கு தன் நண்பன் ஜோசப் சொன்ன வார்த்தை நினைவுக்கு வந்தது. எங்க ஃப்ரெண்டு சொன்னா, நேற்று எங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்து சொன்னாங்க, யார் ப்ரேயர் பண்ணாலும் ஜீசஸ் கேட்குவாங்க. நானே பண்ணிருக்கிறேன், நீ ஏன் பண்ணுற? உன் ப்ரேயரை கூட ஜீசஸ் கேட்குவாரா? எல்லாரோடைய ஜெபத்தும் ஏசப்பா கேட்குறேன்னு சொன்னா. ஐயோ ஏசப்பா. ஜோசப்பின் சண்டே ஸ்கூல் டீச்சர் அவனுக்கு சொன்ன வசனம் என்ன? அந்த வசனம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. கேளுங்க. என்ன காப்பாத்துங்க. ஜெபத்தை கேட்கிறேன். நான் உங்களை நம்புறேன். ஜெபத்தை கேளுங்க. என்ன காப்பாத்துங்க. என்ன காப்பாத்துங்க.
இந்தப்பா அம்மாக்கு போய் இது கொடு சரியா போ அம்மாக்கு சரியாடா சரியா போ ஏசப்பா 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 நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டவரே நீங்க தான் நன்றி ஏசப்பா நன்றி ஏசப்பா ஆண்டவரே நீங்க மன்னிச்சிடுங்க என் பாவத்தை மன்னிச்சிடுங்க கர்த்தாவே மன்னிங்க கர்த்தாவே ஆண்டவரே நீங்க தான் உண்மையான தேவன் கர்த்தாவே எந்த தேவன் இல்லை கர்த்தாவே என்ன ஆபத்திலிருந்து ரட்சித்தவரே ஆண்டவரே ஆபத்திலிருந்து ரட்சித்தவரே நீங்க தான் உண்மையான ஜெபத்தை கேட்ட தேவனே. அன்றொரு நாள் மாத்திரம் மகேஷ் ஜெபம் செய்யவில்லை. ஒவ்வொரு நாளும் மகேஷின் ஜெப வாழ்க்கை தொடர்ந்தது. ஹட்சன் டைலர் சொல்கிறார், ஜெபத்தின் மூலம் தேவன் மனிதர்களை அசைக்கிறார் என்பதே. ஜெபத்தின் மூலம் தேவன் மனிதர்களை அசைக்கிறார் என்பதே ஜெபத்தின் பலன். மகேஷுடைய வாழ்க்கையில் மட்டும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. ஒவ்வொரு நபர்களுக்குள்ளும் மாற்றங்கள் வருவதுண்டு. அது தற்காலிகமாகவோ நிரந்தரமாகவும் இருக்கலாம். நிரந்தர மாற்றங்களுக்கு தீர்வானது நமது பிரச்சனைகளுக்கும் அவற்றின் தீர்வுகளுக்கும் இடையிலான குறுகிய தொலைவானது நமது முழங்கால்களுக்கும் தரையிற்கும் இடையிலான தொலைவாகும்.